ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயில் நாள் வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வத்தல் செய்யலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாவு ஜவ்வரிசி 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இது தோல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம காய் சீவுறோம் இல்லைங்களா, அதில் துருவி எடுத்துக்கலாம். இல்லைனா குச்சி சிப்ஸுக்கு சீவும் இல்லைங்களா, அதை மாதிரி நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி காய் துருவுறதுல சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடியில் தண்ணி வச்சுட்டு சீவி எடுங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு கருக்காது. இது மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விடுங்க. இது வெந்துன்னு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதேமாதிரி இந்த ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா நின்று நிதானமாக அது வேகணும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெந்ததும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவையோ நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் சேருங்க. உப்பு பதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா உப்பு அதுக்கப்புறம் கட்டியாகிட்ட பேர் சேர்க்கும்போது திட்டாக இருக்கும். ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் தாராளமாக சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப வேக வைக்காதீங்க. பாருங்கள், இப்பயுமே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக வைக்கிறேன். அளவுலாம் பார்த்திங்கன்னா 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நல்லா வேகுங்க அந்த உருளைக்கிழங்கு. அவ்வளோதாங்க, நல்லா இது மாதிரி ஒரு காட்டன் துணியை ஈரப்படுத்திட்டு இது மாதிரி ஒரு கரண்டியில் மொண்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ இது நல்லா காயட்டங்க. 2 நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நம்ம எடுத்து வறுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வத்தல் நல்லா 2 நாள் நல்லா சரக்க காஞ்சிடுதுங்க. இப்போ நம்ம வந்து இதை பொரித்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வச்சுருக்குறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த வெயிலுக்கு இந்த வத்தலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்து நம்ம மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.